சென்னை நகரம் அமைதியை தூங்கிட்டு இருக்கக்கூடிய நேரம் இது. இந்த அமைதிக்கு பின்னாடி பல தரப்பினர் வேலை பார்க்குறாங்க. மிக குறிப்பாக காவல்துறையினர் இந்த அமைதிக்கு பின்னாடி இருக்கிறாங்க. அவங்க தான் சென்னை நகரத்தை பாதுகாக்கிறதுல மிக முக்கியமான பங்கு வகிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வீட்லேயும் அடுக்குமாடி குடியிருப்புகளையும் பாதுகாக்கிறதுல தனியார் காவலர்கள் ஏராளமான பேர் ஈடுபட்டிருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, அவங்க என்னென்ன கஷ்டத்தெல்லாம் அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். அடுக்குமாடி குடியிருப்புகள், தனியார் நிறுவனங்கள், தங்கும் விடுதிகள் போன்ற பல இடங்களிலும் ஒரு குச்சியை வைத்துக்கொண்டு சீருடை அணிந்து அங்கும் இங்கும் சுற்றி கொண்டிருக்கும் ஏராளமானவர்களை பார்த்திருக்கிறோம். இவர்கள்தான் இந்த காலத்து இரவு நேர காவலர்கள். இவர்களில் பலர் மிகவும் வயதானவர்கள். இன்னும் பலர் நாட்டின் பிற பகுதிகளில் இருந்தும் நேபாளம் போன்ற பக்கத்து நாடுகளில் இருந்தும் இங்கு வந்தவர்கள். உங்களுக்கு எத்தனை வயசாகுது? எனக்கு 65 ஆச்சு சார். சொந்த ஊர் எங்க? சொந்த ஊர் உளுந்தூர்பேட்டை முதல்ல இளவானாசர் கோட்டை, கள்ளக்குறிச்சி மெயின் ரோடு. இங்கே எப்படி வந்தீங்க? இங்கே நான் வேலை வாங்குறாங்க, படிக்கிறதுக்கு விடல. சரி வெளியூருக்கு போனாலும் இப்போ ஏதாவது நாளெலாம் சம்பாதிக்கும், ஏதாவது கடுப்போம் இன்னும் சொல்லிவிட்டு ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கலாம்ல. 1000 வேலை பார்த்தாலும் அப்போ அந்த காலத்தில் கூழ் தண்ணி தான் கிடைக்கும். அதனால் நைட்டு ஓடியாந்துட்டேன். நான் தெரியாது வேலை. எந்த வயசில் வந்தீங்க? 12 வயசில் இருக்கும். வந்த உடனே இங்கே என்ன வேலை பார்த்தீங்க? அந்த ஆஃபீஸ் பாயை பார்த்தேன் லாட்ஜில், லட்சுமி லாட்ஜில். அங்கே இருந்திருந்தா இன்னும் சம்பளம் ஏறி இருக்கும். இப்போ 25 ரூபா 30 ரூபா வாங்கியிருப்பேன். அவங்க திடீர்னு இறந்துட்டாங்க அந்த அம்மா. அவங்களுக்கு குழந்தை கிடையாது. அவர் குழந்தை இல்லைன்னு சொல்லிவிட்டு கவர்மெண்ட்டுக்காரன் பிடிச்சிக்கிறான்னு என்னன்ட்டு விற்று விட்டார் ஒருத்தருக்கு. நம்மளுக்கு நல்லா காசு கொடுத்ததுக்கு நம்ம கிளம்பி அப்போனா இன்னும் வரைக்கும் கடந்துடுறா. ஒரு 30 ரூபா கிட்ட சம்பாரிச்சு. குடும்பத்தில் எத்தனை பேர் என்ன பண்ணுறாங்க? குடும்பத்தில் என்ன, எங்கள் அண்ணன் 2 பேர் இறந்துட்டாங்க, அக்கா 2 பேர் இறந்துட்டாங்க, அம்மா அப்பாலாம் இறந்துட்டாங்க. இப்போ நாம் 2 பேர் தான் இங்கே இருக்கிறோம். வீட்டுக்காரம்மா என்ன பண்ணுறாங்க? வீட்டுக்காரம்மா மூளை கட்டி வந்து சும்மா தான் உட்காந்துருக்குது. காசு கொடுத்து ஒருத்தர்கிட்ட சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு, ஒருத்தர்கிட்ட இல்லை மருமகிட்ட. பசங்களாம் என்ன பண்ணுறாங்க? பசங்க ஆட்டோ ஓட்டுறான், பேரனும் பேத்தியெல்லாம் படிக்கிறாங்க ஸ்கூலில். அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது டெய்லி. இந்த வேலை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? வேலை என்ன பிடிச்சிருக்குது, இது விட்டா வழி இல்லை, அப்புறம் கதி இல்லைன்னு பிடிச்சிக்கிட்டு கிடக்க வேண்டியது. இப்போ வேற இடம் போனால் கூட நமக்கு எந்த வேலை கொடுப்பாங்க? நமக்கு சின்ன வயசு இருந்தால் ஆஃபீஸில் கொண்டு கம்பெனியில் பிடிக்கலாம். வயசான நேரத்தில் இப்படி தான் பிடிக்க முடியும். இங்கே என்னென்ன வேலைலாம் பார்ப்பீங்க? இங்கே என்னென்ன வேலை, கார் நிற்கிற இடம் காட்டணும், வந்தால் திறந்து விடணும், யாராவது வந்தால் கையெழுத்து வாங்கணும், எந்த வீட்டுக்கு போகிறாங்கன்னு கேட்கணும், அது அந்த வீட்டுக்கு நம்பர் போட்டு அவங்க கையெழுத்து வாங்கணும். தண்ணி சாயந்தரம் ஏற்றணும், காலையில் ஏற்றணும். இதுதான் வேலை. ஆனால் மூச்சுக்கு நிற்காத ஓடிக்கிட்டு தான் இருப்போம். இப்போ நைட்டில் தான் கொஞ்சம் நிற்கிறோம், பகலில் நிற்க முடியாது. சாயங்காலம் எத்தனை மணிக்கு வேலையை தொடங்குவீங்க? சாயந்தரம் 6:30 மணிக்கு வருவேன், காலையில் 8 மணிக்கு போவேன். 2 மணி நேரத்துக்கு மேலே வேலை பார்க்குறீங்க. எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்க? எனக்கு 9:30 கிடைக்கும். எவ்வளோ சம்பளம் கிடைச்சா உங்களுக்கு நல்லா இருக்கும்? 12 ரூபா கிடைச்சா நல்லா இருக்கும் சார். கொடுக்குற வையா காணும். 65 வயசாகுது, நைட்ல எல்லாம் தூங்காமல் முழிச்சே இருக்கீங்க. உடம்புக்கு ஏதாவது நோய் வராதா? என்னம்மா அவனுடைய செயல்.
நம்மள ஒன்றும் கிடையாது. நாம் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுக்கின்னு இருக்கிறோம். பார்க்கறது அவன். அப்படியா நடக்குது. ஜோரம் கீரம் எதுவும் கிடையாது. நமக்கு நல்லா இருக்கும். நைட்டில் யாராவது உங்களுக்கு காஃபி டீ கொடுத்துருக்காங்களா இது வரைக்கும்? யாரும் கொடுக்க மாட்டாங்க சார். கொடுத்தாக்கா கொடுத்தாங்கன்னு சொல்லி இது வரைக்கும் அந்த வாட்ச்மேனாவது ஒன்று கொண்டாந்து கொடுப்பாரு சமயம், எப்பயாவது ஒரு வாட்டி. இங்கெல்லாம் காப்பி டீ எல்லாம் கிடைக்காது. 12,000 ரூபா சம்பளம் கிடச்சிதுன்னா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ண முடியும்? அதுக்கு தகுந்த மாதிரி அப்புறம் மீனோ கறியோ வாங்கி சாப்பிடுவோம். அதுதான் செய்ய முடியும். பில்டிங்காக கட்ட முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ அவசரமாக பண்ண வேண்டிய வேலைன்னு உங்களுக்கு என்ன இருக்கு? பணத்தால் ஒன்றும் பண்ண வேண்டிய வேலை இல்லை. வீட்டில் தலைவலிக்கு கொஞ்சம் இதாக பண்ணணும். இங்கேருந்து ஆந்திராவுக்கு போனால் தான் அது சரியாகும். அந்த தர்கா கிட்ட போனால் பூர்த்தியாகி போகுது. அடுக்குமாடி குடியிருப்புகளில் காவலர்களாக இருப்பவர்களில் பலர் 8 மணி நேரம் முதல் 12 மணி நேரம் வரை பணியாற்றுகிறார்கள். சிலர் 24 மணி நேரமும் பணியில் இருக்க வேண்டும். இவர்கள் குடியிருப்பின் ஒரு ஓரத்திலேயே தங்கிக் கொள்கிறார்கள். இன்று முழுநேர காவலர்களாக இருப்பவர்களில் பலர் முன்னாள் விவசாயிகள். கிராமத்தில் இருக்கும் விவசாய நிலத்தை விட்டுவிட்டு நகரத்தில் குடியேறியவர். ஐயா, உங்க பேர் என்ன? கணேஷ் சார். இங்கே எவ்வளோ நாளாக வேலை பார்க்குறீங்க? நான் இங்கே ஒரு 6 மாதம் வேலை பார்க்குறேன். சந்தூரில் 2 வருஷம் வேலை பார்த்தேன். இந்த பீட்டாஜியில் ஒரு 2 வருஷம் வேலை பார்த்தேன். அப்புறம் ரீஜனில் 1 வருஷம் வேலை பார்த்தேன். எஸ்எம்பி கார்டில் 6 வருஷம் வேலை பார்த்துக்கிறேன். எங்கேயும் நம்மளுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. வேலை பார்த்தா சம்பளம். ஆனால் 6,500 மேலே தரமாட்டான். இங்கே 8,000 ரூபா சம்பளம். என்ன படிச்சிருக்கீங்க? நான் 6வது படித்து இடையில நின்றுட்டேன். நான் 14 வயசில் வந்தேன். நான் டி நகரில் வேளம்மா ஸ்கூலில், அண்ணன் வேளாங்கண்ணி ஸ்கூலில் நான் ஒரு சித்தாள் வேலை செய்தேன். அங்கே சம்பளம் கேட்டேன் 8 ரூபா. அந்த 8 ரூபாயிலேருந்து அப்புறம் என்ன பண்ணால் வலசரவாக்கம் போனேன். அவங்க பொண்ணுடைய ஒரு ஸ்கூலுக்கு அங்கே 16 ரூபா வாங்கினேன். 16 ரூபா வாங்கி அதிலேருந்து படிப்படியாக முன்னேறி லோகநாதன் ஒருத்தர் இருந்தார். அவர் இப்போ ஃபஸ்ட்டு நான் சொன்னார், என் பாய் இது மாதிரி எழுதுறிய, நீ கல்யாணம் பண்ணுமே, நீ ஊர் விட்டு வந்துட்டு சின்ன பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிணறு பூச விட்டார். அப்புறம் சரி ஏதோ தத்தக்கா புத்தான்னு பூசினேன். அப்போ 24 ரூபா கூலி ஆச்சு. 24 ரூபாயில் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம் பண்ண சொல்லி எனக்கு வயசு என்ன கேட்டிங்கன்னா எனக்கு 19. தூக்கம் வரும்போது ஏதாவது காஃபி டீ ஏதாவது குடிப்பீங்களா? இல்லை சார், போக முடியாது. வேறு என்ன பண்ணுவீங்க? ஒன்றுமே பண்ண முடியாது. அதுதான் வரும்போது 1 மணி நேரம் கண்டிப்பாக தூங்கணும் தான். அது நான் எங்கே வேணாலும் சொல்லுவேன். லேபர் பாட்டில் கூட சொல்லுவேன். 1 மணி நேரம் தூங்கியே ஆகணும் நான். ஏன்னு கேட்டிங்கன்னா தண்ணி இப்போ போய்ங்குது. உங்களாண்ட பேசுங்க, தண்ணி போய்ங்குது. ஆனால் அங்கே தான் கவனம் இருக்குது எனக்கு. உங்களாண்ட பேசுகிற கவனமே எனக்கு கிடையாது. எனக்கு டியூட்டி மேலே தான் எனக்கு கவனம் இருந்தாலும் ஐயா கேட்குன்னு நான் சொல்கிறேன், புரியுதுங்களா? ஆனால் எங்களுக்கு எந்த ஒரு சேஃப்டியும் கிடையாது. திருடம் வந்தால் கூட எங்களால் முடிஞ்சாலும் தான் அடிப்போம். அப்புறம் எங்களை வெட்டு போனாலும் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு கதை. பெரிய மீசையை வச்சுருக்கீங்களே, அந்த பழக்கம் இப்போவே இல்லை சார். எனக்கு அப்போலேருந்தே மீசைலாம் எனக்கு பிடிக்காது. எதனால் எப்படி வச்சுருக்கீங்க? இந்த மீசை எப்படி கேட்டிங்கன்னா, இந்த மீசை இருந்தால் தான் செக்யூரிட்டி வேலையும் மதிக்கிறாங்க. மீசை எடுத்துன்னு வச்சுக்கேன், மதிக்கவே மாட்டேன். அதனால தான் வச்சுக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. யாராவது கேட்டிருக்காங்களா? இது யாரும் கேட்டது கிடையாது. யாரும் போலீஸ்காரோட இது வரைக்கும் கேட்டது கிடையாது. என்னுடைய இதுக்கு நான் வச்சுக்கிறேன். அவ்வளோதான். எங்கள் பேத்தி பிடிச்சி வச்சுருக்கேன், எங்கள் பேரண்ட்ஸ் இருப்பான். இன்னும் 4 பேத்திக்குது எனக்கு. இந்த 3 பேரங்கிறான். எனக்கு 59 வயசு ஆகுது எனக்கு. ஆனால் எந்த ஒரு குறையும் இல்லை சார் எனக்கு. இருந்தாலும் நம்ம உழைச்சி நம்ம பிள்ளைங்களால் நம்ம பசங்களால் எந்த புண்ணியம் கிடையாது சார் எனக்கு. நானாக உழைச்சி நானாக என் பொண்ணுக்கு செய்யணும், வேறு ஒன்றும் இல்லை. என் ஊரில் நல்லா 4 ஏக்கர் 66 சென்ட் எனக்கு இருக்குது. நல்ல நிலம் இருக்குது, நல்லா பயிர் வைக்கலாம். என் தம்பி இப்போ பயிர் வைக்கிறான். என் தம்பி ஏர்போர்ட்டில் வேலை செய்கிறான். புரியுதுல? நல்ல இது இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எனக்கு எந்த இதுவும் இல்லை. இருந்தாலும் நம்ம கை கொண்டு தான் சார். நம்ம நம்ம கஷ்டத்தால் நம்ம இருக்கணும். நம்ம அடுத்தவங்களுக்கு எஞ்சி கொடுக்கக்கூடாது. நம்ம பிள்ளைங்களை போய் கேட்கக்கூடாது. பிள்ளைங்களை நம்மளை மதிக்க மாட்டானுங்க. அவங்க நல்லா நல்ல ஒரு இதில் படிக்க வச்சேன். என் பையன் பிகாம் படிச்சுக்கிறான். இன்னொருத்தன் பிகாம் தான் படிச்சுக்கிறான். இன்னொருத்தன் 10வது படிச்சுக்கிறான். எல்லாம் நல்ல வேலை தான். ஆனால் யாரும் மதியத்து கிடையாது. அவங்களும் வீடு கட்டி விட்டுக்கிற 3 பிள்ளை இருக்குது. அவங்களும் மேலே அப்படி நாங்கள் கிடையாது. அவ்வளோ வசதி இருந்துட்டு ஏன் செக்யூரிட்டி வேலை? இல்லை சார், எதுக்கு சார் சும்மா சோம்பேறியாக இருக்கிறது சார்? சோம்பேறியாக இருக்கக்கூடாது. நம்ம காலத்தை கரெக்டாக தள்ளணும். ஏன்னு கேட்டிங்கன்னா 10 ரூபா நம்ம சம்பாதிச்சு நம்ம பொண்ணுக்கு செய்யணுமே. இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி யாருமே பொண்ணுக்கு செய்யல. என் பொண்ணுக்கு
இப்போ நானும் என் மனைவி இருக்க வரைக்கும் தான் செய்ய முடியும். இப்போ நான் 4வது மாடியில் போய் நான் ஒரு ரூம் போட்டால் தான் என் சின்ன பையன் கல்யாணம் பண்ணி என் பொண்ணை காப்பாற்ற முடியும். சரி, நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் இருக்கீங்க. இல்லை சார், நான் என்னைக்காவது நீங்கள் வந்து ஃபுல்லாக லீவ் போட்டு தூங்கணும்னு நினச்சிருக்கீங்களா? இல்லை, அதெல்லாம் இல்லை சார். தூங்கணும்னு நான் நினைக்கவே மாட்டேன். டைம் வேஸ்ட் பண்ணவே மாட்டேன். வேலை இருந்தால் போவேன், எந்த வேலை இருந்தாலும் போவேன். தகவல் தொழில்நுட்பம் முதல் வீட்டு வேலை செய்வது வரை நமது நாட்டில் இருந்து வெளிநாடுகளுக்கு ஏராளமானோர் செல்கிறார்கள். ஆனால் நேபாளத்தில் இருப்பவர்களுக்கு இந்தியா தான் மிகப்பெரிய வெளிநாடு. குடும்பத்தையும் சொந்த நாட்டில் உள்ள விவசாய நிலங்களையும் விட்டுவிட்டு அவர்கள் சென்னைக்கு வந்திருக்கிறார்கள். அந்த வகையில் விவசாயம் என்பது உலக அளவிலேயே கைவிடப்படும் தொழிலாக மாறியிருக்கிறது என்பதை இவர்கள் கூறும் கதைகள் மூலம் தெரிந்து கொள்ள முடிகிறது. எந்த நாட்டிலேருந்து நீங்கள் வந்திருக்கீங்க? நேபாளிலேருந்து வந்தோம். அங்கே என்ன வேலை பண்ணிட்டு இருந்தீங்க நீங்கள்? அங்கே விவசாய வேலை பண்ணிட்டுருக்கோம், எல்லா வேலை பண்ணிட்டுருக்கோம். ஏன் அந்த விவசாயத்தை விட்டு இங்கே வந்தீங்க? அங்கே கொஞ்சம் சம்பளம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, அதனால் வந்துட்டு இருக்கோம். விவசாயம் பண்ணிங்கன்னா என்னென்னலாம் அங்கே பண்ணுவீங்க? கோதுமை போட்டுருக்கோம், நெல் போட்டுருக்கோம், காய்கறி எல்லாம் போட்டுருக்கோம். இப்போ அதெல்லாம் யார் பார்க்குறாங்க? அது இப்போ வந்து அப்பா அம்மா பார்த்துட்டுருக்கோம். இப்போ இங்கே வந்திருக்கீங்க, இங்கே எவ்வளோ சம்பளம் கிடைக்குது உங்களுக்கு? இங்கே 7,000 ரூபா கிடைக்குது சார். கூர்க்கா அப்படின்னா தெருக்களில் போய் ஒவ்வொருத்தருவா போய் சுற்றுவாங்க. ஆமாம். இப்போ அந்த மாதிரி வேலையெல்லாம் நீங்கள் யாருமே பண்ணுறது இல்லையா? இப்போ பண்ணுறது இல்லை சார். நான் வந்து அப்பார்ட்மெண்ட் சிட்டியில் இருக்கோம். மற்றவங்க யாராவது பண்ணுறாங்களா? பண்ணிட்டுருக்கோம், வெளியூரில் பண்ணிட்டுருக்கோம். இங்கே பண்ணுறது இல்லை. இங்கே மெட்ராஸில் எதுவுமே கிடையாது. இங்கே உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ்லாம் தெரியும், பேச தெரியும்? ஹிந்தி, தமிழ் அதுதான் பேசுகிறோம். இப்போ நேபாளத்தில் ஹிந்தி பேசுவாங்களா? இல்லை, நேபாளத்தில் வந்து நேபாளி பேசுவோம். நேபாளி, நம்ம ஹிந்தி, தமிழ் 3 லாங்குவேஜ் தான் பேசுவோம். நான் தமிழ், நேபாளத்தில் தமிழ் பேசுவோம். இல்லை, இங்கே வந்து தமிழ், நம்ம இந்துஸ்தானமான ஹிந்தி, இங்கே கூட ஹிந்தி பேசுவோம். நம்ம பாஷா வந்து நேபாளி. இங்கே நைட் நேரத்தில் வேலை பார்க்குறீங்கல்ல, பகல் என்ன பண்ணுவீங்க? பகலில் காலையில் வண்டி தொடுப்போம், மத்தியானம் ரூமில் தூங்கிவிடுவோம், சாயங்காலம் திரும்ப டியூட்டியில் வந்துடும். ஒரு நாளைக்கு எவ்வளோ வண்டி துடைப்பீங்க? ஒரு நாளைக்கு நாங்கள் 10, 12 அவ்வளோதான். இங்கே சொந்தக்காரங்க யாரெல்லாம் இருக்கிறாங்க உங்களுக்கு? அண்ணன் இருக்காரு, அவ்வளோதான். அண்ணங்க இருக்காங்க, சித்தப்பா பையன், பெரியப்பா பையன் இருக்காங்க, வேறு யாருமே கிடையாது. நேபாளத்துக்கு எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை போவீங்க ஊருக்கு? 6 மாதம், 1 வருஷம், 2 வருஷம். போகிறவங்க 6 மாதத்துல போவாங்க, இல்லைன்னா 1 வருஷம் 2 வருஷத்துல போவாங்க. அவங்க இஷ்டம் மாதிரி போவாங்க. எப்படி போவீங்க? இங்கேருந்து ட்ரெயினில், டெல்லியிலேருந்து பஸ் மாறுவோம். அதுக்கப்புறம் பார்டர் க்ராஸ் பண்ணி நம்ம ஒரு பஸ்ஸில் போவோம். 5 நாள் ஆகும் போகிறதுக்கு. ஊரில் என்ன பண்ணுறாங்க சொந்தக்காரங்கெல்லாம்? விவசாயம் பண்ணுவாங்க. வேறு வந்து இப்போ ஊரில் இந்த மாதிரி செக்யூரிட்டி வேலை பார்த்தா எவ்வளோ சம்பளம் கிடைக்கும்? அங்கே 8,000 10,000 கிடைக்கும். வண்டி ஓடினா 20,000 15,000 அந்த மாதிரி சம்பளம் வரும். ஆனால் அங்கே வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டம். மலை ஏரியா, வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டம் இருக்கும். அதனால் யாருமே அந்த மாதிரி பார்க்க மாட்டாங்க. இங்கே எவ்வளோ சம்பளம் கிடைக்குது உங்களுக்கு? இங்கே 8,500 கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது, அங்கே உள்ள சம்பளம் இங்கே உள்ள சம்பளம் இருக்குது. ஆனால் இங்கே காசு கொஞ்சம் ஜாஸ்தி வரும் நமக்கு. இங்கே 10,000 வாங்கினா இங்கே 16,000 வரும். அந்த மாதிரி ஒரு காசு டிஃபரெண்ட் இருக்கும். 100 ரூபாயில் 60 ரூபா எக்ஸ்ட்ரா இருக்கும். இல்லை, இங்கே உங்களுக்கு லீவ்லாம் உண்டா? லீவ் கிடையாது. வாங்கினா தான் லீவு, இல்லைன்னா லீவ் கிடையாது. சென்னைக்கு வந்து எவ்வளோ நாள் ஆச்சு? இப்போ வந்து 15 நாள் ஆகுது. இதுக்கு முன்னாடி 9 வருஷம் இருந்து போனேன். சென்னையில் எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் இல்லை. சென்னையில் என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் இது பார்க்குற ஆள் வெளில போய் சுற்றுறதுக்கு டைம் இல்லை. ஒரு வாட்டி 26 ஜனவரி போயிருக்கோம், அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை. பீச் பார்த்துருக்கீங்களா சென்னையில்? பீச் போயிருக்கோம். நேபாளத்துக்கும் இந்த ஊருக்கும் என்ன வித்தியாசம்? அதான் ஒன்றும் தெரியாது சார். காசுக்காக வரும், வேலை செய்கிறதுக்கு காசுக்காக வரும். அங்கேருந்து கொஞ்சம் ஜாஸ்தி வரும் காசு சொல்லி இங்கே வரும். உட்காந்து வேலை பார்க்கணும். இதே மாதிரி வேலை அங்கே கூட செய்யலாம், ஆனால் காசு கம்மி. அங்கே 10,000 சம்பளம் வாங்கினா அதில் 4,000 மல்லிகடையில் போயிடும். 6,000 மிஸ் பண்ணி அது இங்கே 10,000 வாங்கினா
நான் 5000 போனால் கூட 5000 இங்கே மிச்சம் ஒன்றே ஊரில் இருந்தோம்னா 8000 வந்துடும். 5000 இங்கேருந்து இருந்தோம்னா 8000 வந்துடும். நீங்கள் படிச்சிங்களா? 8 பாஸ். என்ன படிச்சீங்க? 8. உங்கள் ஊரில் படிச்சிங்க? ஆமாம். இங்கே நம்ம ஊர் படித்தா இங்கே ஒன்றும் வேலைக்கு ஆகாது. அங்கே இப்போ என்னெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க ஸ்கூலில்? ஸ்கூலில் படிக்கிறதே நல்லா தான் சொல்லிப்பாங்க. என்னெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க? இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்குது, ஹிந்தி, நம்ம ஊர் லாங்குவேஜ், தமிழாலும் கிடையாதுங்க. இந்த கம்பை வச்சு என்ன பண்ணுவீங்க? இது சார், இது கம்பியா? இதை வச்சு நைட்டு டியூட்டி பார்க்கணும்னா கட்டு சவுண்டு போடணும். அந்த பிளான்ட் ஓனருக்கு தெரியும். செக்யூரிட்டி இங்கே இருக்கு, இங்கே சுற்றி ரவுண்டு பண்ணுறாங்களா, பார்த்துனாங்கடா கரெக்டாக டியூட்டி பார்த்துனாங்கடா, இங்கே ஒன்றுமே பிரச்சனை இல்லை அப்படி சொன்னாங்க சார். இதை வச்சு வேறு என்ன பண்ணுவீங்க? இதையா வேற ஆள் உள்ளே போனால் திட்டுவாங்க. என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு சொல்லிருக்கணும், இங்கே போகணும் சார், என்ன ஒர்க்கு உள்ளே அலோட் பண்ணி சொல்லியிருக்கணும். அதான் இங்கே போகணும் சொன்னால் கரெக்டாக இருக்குது. அந்த திருப்பி தப்பு சொன்னால் இங்கே போனால் வெளில போக சொல்லணும். அது திருப்பி சென்டர் பட்டு உள்ளே போனால் லட்டு ஆர்டி அடிச்சு. இப்போ நேபாளத்துலேருந்து இங்கே வந்திருக்கீங்களே, உங்களுக்கு ஏதாவது ரேஷன் கார்டு அதெல்லாம் கொடுக்குறாங்களா? இல்லை சார், இல்லை, அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இப்போ உங்களுக்கு என்ன ஐடி கார்டு என்ன இருக்கும்? இப்போ இல்லையே இப்போ ஐடி கார்டு. போலீஸ்காரங்க வந்து உங்களை யாருன்னு கேட்டால் என்ன பண்ணுவீங்க? சார் கோர்க்கான்னு சொல்லிக்கணும். அதுக்கு ஏதாவது ஐடி கார்டு ஏதாவது இருக்கா? இல்லை சார், இங்கே அண்ணே ஆதார் கார்டு இருக்குது சார். இங்கே ஃப்ரீ அண்ணே ஆதார் கார்டு இருக்கு. உங்களுக்கு எதுவும் ஐடி கார்டே கிடையாது? இப்போ வரல, பண்ணல சார். நீங்கள் ஏதாவது அப்ளை பண்ணியிருக்கீங்களா? இல்லை. காலம் மாறிவிட்டது. குடியிருப்புகளின் காவலர்கள் குடும்பத்தின் அங்கமாகவே இருக்கும் காலம் இதுவல்ல. பண்டிகை காலங்களில் வெகுமதி அளிப்பது, சேர்ந்து உண்பது போன்ற பழக்கங்கள் கூட குறைந்து விட்டன. நான் 7-8 வருஷமாக வேலை செஞ்சுக்கிறேன். செக்யூரிட்டி எல்லாம் தச்சு செஞ்சுக்கிறேன், யாரும் இல்லை. சாப்பிட்டு நைட்டு கண்ணு முடியும், பகல் பார்த்துக்கு டியூட்டி போகணும். மாற்றி போடுவாங்க. ஒரு 2 வருஷம் வேறு இடத்துல வேலை செஞ்சேன். அது பிற்பாடு அங்கே வயசாகி பண்ணி நிறுத்திட்டான். அப்புறம் இங்கே வந்தால் இங்கே ஒரு வருஷம் வேலை செஞ்சுக்கிறேன். மொத்தம் 5-6 வருஷம் இங்கே வேலை பார்த்துக்கிறேன். உங்கள் வயசு வீட்டில் இல்லை, எனக்கு 63 வயசு ஆக போகுது. இதுக்கு முன்னாடி என்ன வேலைலாம் பார்த்துருக்கீங்க? இதுக்கு முன்னாடி சும்மா பயிர் வேலை போய் பார்ப்பேன், கூலி வேலை செய்வேன். அதான் வேலை. இப்போ இத்தனை வயசுக்கு அப்புறம் டெய்லி நைட்டு முடிச்சிருக்கீங்களா? உங்களுக்கு உடம்பு டெய்லியில் ஒரு வாரம் நைட்டு முடியணும், ஒரு வாரம் பகல் இருக்கணும், மாற்றி. சரி, நைட்டு ஃபுல்லாக முடிச்சிருக்கீங்களே, உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? கஷ்டமாக என்ன சார் பண்ணணும், பார்த்து தான் ஆகணும். வெளில கூலி கொடுக்க மாட்டாங்க இல்லையா, சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. எனக்கு அவ்வளோ படிப்பு அறிவு எதுவுமே இல்லை. தாய்மொழி தமிழை விட வேறு எதுவுமே எனக்கு தெரியாது. தெலுங்கு, ஹிந்தி எதுவுமே தெரியாது. இப்போ ஏற்பட்டவனுக்கு அந்த மாதிரி ஒரு கான்ட்ராக்டுகளை, பெரிய கான்ட்ராக்டுகளை விட்டு என் பேரை போட்டு எனக்கே வந்து பெங்களூரு, கோயம்புத்தூர், பாண்டிச்சேரி இப்படியெல்லாம் போய் சரக்கட்டு தருவேன். அங்கேயே இருந்தால் அங்கேயே ஆள் பிடிச்சி அங்கேயே கோணி பையெல்லாம் தைச்சி எல்லாம் ரெடி பண்ணி 8 நாளைக்கு ஒரு திருப்பு குறுக்கு வருவேன். கொண்டாந்து வண்டியை படப்பேன் ஓனர் கையில். அந்த இதெல்லாம் ரிப்போர்ட்டெல்லாம் கொடுத்துட்டு நான் போய் ரெஸ்ட் எடுத்துடுவேன். மறுபடியும் 6 மணிக்கு கொண்டாந்து பணத்தை கொடுத்து ஒரு 1 லட்ச ரூபா பணத்தை கொடுத்து கொண்டுட்டு போ. அப்படி ஒரு தொழில் பண்ணிட்டு இருந்தீங்க? அப்படி இந்த வேலைக்கு எப்படி வந்தீங்க? அவரோட பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் வயசு ஆயிடுச்சு. வயசானதும் கொஞ்சம் கண் பார்வை கொஞ்சம் மங்கலாயிடுச்சு. சரின்ட்டு ஆஸ்பத்திரியில் போய் வைத்தியம் பார்த்துக்கிட்டு பண்ணிக்கிட்டு அப்புறம் செக்ரட்டரி வேலைக்கு செஞ்சேன். வீட்டில் சும்மா இருந்தேன்னுன்றது, நம்ம உழைச்சி சாப்பிடுவோம் அப்படின்ட்டு நான் இப்படி வந்து சேர்ந்துக்கிட்டு இப்போ நான் என் வீட்டை கூட எதிர்பார்க்கல. நானே இங்கே சம்பாதிச்சு நானே சாப்பிட்டுக்கிட்டு, நானே சமைச்சு நானே சாப்பிட்டுக்கிட்டு மிஞ்சிற காசு பையனுக்கு. அவர் வாட்ச்மேன் அப்படின்னா அவருக்கு என்னென்ன வேலைலாம் அங்கே கொடுக்குறாங்க? வாட்ச்மேன்னா கேட்டை ஒண்டி பார்த்து திறக்கிறதுக்கும் கொள்றதுக்கும் தான், மற்றபடி வேறு எந்த வேலையும் கிடையாது. உள்ளே போகிறவங்க வர்றவங்கள பார்க்கறதுக்கு. ஆனால் ப்ராக்டிக்கலாக என்னென்ன வேலைலாம் அவங்க பார்க்குறாங்க? ப்ராக்டிக்கலாக அவங்க என்னென்ன வேலை பார்க்குறாங்கன்னா, ஒவ்வொருத்தர் ஹவுஸ் ஓனர்ஸோட ஷிஃப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு உடனேயாகவும் ஒவ்வொருத்தர் இருக்காங்க. அவங்க இது சார்பாக போகும்போது கேட்டில் இருந்தோட வாட்ச்மேன் இது குறையிறது, பிஎஃப் இல்லை, இஎஸ்ஐ இல்லை, நேரத்துக்கு ஏற்ற மாதிரி சம்பளம் கிடைக்கிறது இல்லை. அப்பார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ்ன்னு பார்க்க போனால் ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க, அதை க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு சொல்லிட்டுருக்கோம். நாங்களும் வந்து மேற்பார்வையை பார்த்துட்ருக்கோம்.
இவர்களது கதைகளை ஒருவரும் கேட்பதில்லை, குறைகள் கண்டுகொள்ளப்படுவதில்லை, உரிய மரியாதையும் கிடைப்பதில்லை. வேறு வழியே இல்லாமல் கிடைத்ததை பற்றி கொண்டு இவர்களது காலம் கழிந்து கொண்டிருக்கிறது.